ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கோவை சமையல்ல ரோட்டு கடை கேளான் வீட்டிலேயே எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதை பண்ணுறதுக்கு கேளான் ஆட் பண்ணுற போகிறதில்ல. முட்டைக்கோஸ் இந்த மாதிரி பொடி பொடியாக 1/4 கிலோ எடுத்து போட்டுக்கோங்க. 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலக்கி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கலக்கி வச்சுருக்கிறத நம்ம பொரிச்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா திருப்பி விட்டு நல்லா பக்கோடாவை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கோங்க. பொரிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கலாம். இப்போ குட்டியாக பிச்சதுக்கப்புறமா ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சோயா சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது ஒரு கப்பில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கார்ன்ஃப்ளவர் ஊற்றிருக்கிறதுனால கெட்டி ஆகும். ஸோ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கக்கூடிய பக்கோடாவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கடைசியில் கொத்தமல்லியை தூவினோன்னா நம்மளோட ரோட்டு கடை கேளான் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் ஆனியன் மேலே தூவி கொத்தமல்லியை தூவி விட்டால் நம்ம கேளான் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்